தே முயல் நண்பா, நல்லா பசிக்குது, ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். நீ ரெண்டுமே திம்பா, ஆனா எனக்கு வேஜ் மட்டும் தானா ஆகும். சரி, காட்டுக்குள்ள போய் நல்ல உணவு தேடலாம். ஆமா, இங்க நல்ல பழங்கள் கிடைக்கும். பார், அந்த சிங்கம் இறைச்சி சாப்பிடுகிறது. நாம் போகலாம். நாம் அந்த இறைச்சியை சிங்கத்துக்கு தெரியாம திருடலாம். அது எப்படி? சிங்கம் பார்த்தால் கோவப்படும். நாம் ரகசியமா செய்வோம். இங்கேதான் இறைச்சி இருக்கும். அது என்ன சத்தம்? பார்க்கலாம். அதோ நதியின் அருகில் பார். பாருங்கள், சிங்கம் சாப்பிடுகிறது. அது நம்மை கவனிக்கவில்லை. பாரு, சிங்கம் தூங்குது. இந்த இறைச்சியை திருடலாம். இப்ப சத்தம் போடாத, நான் எடுக்கிறேன். கிடைச்சாச்சு, ஓடலாம். ஐயோ நரி, அந்த இறைச்சியை விடு. இல்ல, இது எனக்கு தான். இது தப்பு, நிறுத்து. இப்படி என்ன முடிஞ்சா? போடாத, கேளு. என் இறைச்சி எங்க? யாரோ திருடிட்டாங்க. இங்க எங்கேயோ இருக்கணும், தேடணும். ஏதோ சத்தம் கேக்குது. வேகமா மறைக்கலாம். இறைச்சி எங்கே? இங்க எங்காவது இருக்கணும். யாரு? உங்க பின்னாடி எங்கேயோ இருக்கலாம். இங்க இல்லைங்க. யாரடா இறைச்சியை திருடினது? எங்களுக்கு தெரியாது. முயல் திருடினான். நான் பார்த்தேன். உன் கழுத்தை பிடித்திருக்கிறேன். இறைச்சி எங்க? ஐயோ, என்னிடம் இல்ல. பொய் சொன்னால் தின்று விடுவேன். உண்மையாகவே இல்ல. உன் இறைச்சி பத்தி என்ன? சுவையாக இருக்கிறதா? ஐயோ, என்னை விடுங்கள். அந்த முயலை கைவிடு. ஃபாக்ஸ், நீதான் இந்த மாமிசத்தை திருடுனியா? இதோ. இல்லம்மா, நான் திருடல. உண்மையை சொல்லு, பாக்கெட்ல என்ன இருக்கு? அங்க போறேன். போக முடியாது. அவனை தூக்கி தூரமா வீசுங்க. மகாராணி, ரொம்ப நன்றி. நாம எவ்வளவு நல்லவனா இருக்கோமோ அத மாதிரி நாம செலக்ட் பண்ற நண்பர்களும் நல்லவங்களா பார்த்து செலக்ட் பண்ணணும். ஓகே மகாராணி, நான் விட பெறுக்கிறேன். ராஜா, தேங்க்ஸ். போயிட்டு வரேன். உங்களுக்கும் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நம்ம முயல் பக்கா செய்வான். அவன் எப்படி மீட் திருடுவான்? அட ஆமால.